Sathisbani kitchen. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி chilli chocolate lollipop, chilli garlic lollipop. இது ரெண்டு தான் பார்ப்போம். ஒன்னு வந்து சாக்லேட்ல பார்க்க போறோம், இன்னொன்னு வந்து garlicல பார்க்க போறோம். வாங்க அதை பார்க்கலாம். லாலிபாப் சிக்கன் விங்ஸ் வந்து எப்படி கட் பண்ண போறேன்னு சொல்லி நான் செய்ய போறேன். முதல்ல வந்து அந்த போன் மேலே வந்து 2 கோடு போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து இதாகும். அப்புறமேட்டு 2-3 சைடாக வந்து போனை நல்லா சுரண்டுன்னா அது எல்லா சிக்கனாக ஒரே பக்கமாக வந்துடும். இப்போ பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். போனை மட்டும் தனியாக விட்டுட்டு அந்த சதையெல்லாம் எடுக்கிறேன். சதையெல்லாம் ஒன்றா வந்த பிறகு நம்ம வந்து அதை வந்து ரவுண்டாக கீழ்ப்பக்கம் வந்துடும். கீழ்ப்பக்கம் வந்த பிறகு அது ஒரு பால் மாதிரி பாருங்கள், பால் மாதிரி பண்ணுறேன் பாருங்கள். பால் மாதிரி வந்துடுச்சுங்களா? அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு 3 ஸ்பூன் சால்ட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ மாவு போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம அதோடு சேர்த்து இப்போது சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணும்போது சிக்கனில் வந்து அந்த மாவு வந்து கோட்டிங் நல்லா பிடிச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு 1 ஹவர், நீங்கள் 1 ஹவர் இல்லை 1/2 hour கூட வச்சு மேரினேஷனை நீங்கள் அப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு, நம்ம சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் சிக்கனை. இப்போது சில்லி சாக்லேட் சாஸ் பண்ண போகிறேன். டார்க் சாக்லேட் 50 கிராம்ஸ் அதை இப்படி உடைச்சி போட்டுறேன். 1 ஸ்பூன் கோகோனட் ஆயில், கறி பவுடர், நம்ம ஊரில் ஆச்சி கறி பவுடர், எந்த கறி பவுடர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் கொக்கோ பவுடர். நான் 1 நிமிஷம் மைக்ரோவேவில் வச்சு எல்லாத்தையும் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ வந்து நான் மைக்ரோவேவ்லேருந்து வெளியில் எடுத்தாச்சு. எடுத்த பிறகு இங்கே பாருங்கள், சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது மெல்ட்டான சாக்லேட்டை வந்து நான் வந்து அதோடு சேர்த்து தேனை ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் தேன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன், சால்ட் 1 பிஞ்ச். நான் சாஸ்பேன் வந்து லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த சாக்லேட் மசாலாவை நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் இதை வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணணும். ரொம்ப ஜாஸ்தி ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சாக்லேட் கருப்பாயிடும். நீங்கள் கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணினே இருங்க, ஏன்னா மிக்ஸ் பண்ணால் தான் அந்த கோட்டிங் வந்து கரெக்டாக வரும். இப்போது சாக்லேட் சாஸுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ரெடியான சாஸ் வந்து அந்த சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோங்களா விங்ஸ், அது மேலே இப்போ போட்டு கோட்டிங் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், கலர்ஃபுல்லாக வந்துருக்கு பாருங்கள், சாக்லேட் கலர். இப்போது அதில் டிப் பண்ணி நான் இப்போ எடுக்க போகிறேன். இப்போ டிப் பண்ணவுடனே பாருங்கள் கோட்டிங் ஆகுது பாருங்களேன். இப்போ டிப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பண்ண எம்மியான சாக்லேட் சில்லி சாஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. சில்லி கார்லிக் லாலிபாப் செய்யும் முறை பார்க்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் போட்டேன், அதை சேர்த்து கார்லிக் 1 ஸ்பூன் போட்டுட்டு வதக்கணும். வதக்கின பிறகு அதோட நம்ம சேர்த்து இப்போது 1 ஸ்பூன் சில்லி சாஸ், பிளெயின் சில்லி சாஸ் கடையில் விற்கிறாங்க, அதை வாங்கி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதோட சேர்த்து 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணலாம். சால்ட் 1 ஸ்பூன் அது மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணின பிறகு சோயா சாஸ் 1 ஸ்பூன் போட்டு நல்லா அதோடு சேர்த்து சாஸோட மிக்ஸ் ஆகிடும். சுகர் 1 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு
இப்போ அதோட சேர்த்து 2 ஸ்பூன் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூனை போட்டு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதை இப்போ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண பிறகு அது இன்னத்துக்கு சாஸ் கார்ன்ஃப்ளவர் போடுறேன்னா சாஸ் வந்து கொஞ்சம் திக்கானா தான் அந்த சிக்கனில் வந்து கோட்டிங் ஆகும். அதனால தான் கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ சிக்கனை போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கனை போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ பாருங்கள் சிக்கன் பாருங்கள் எல்லா மசாலாவும் சிக்கனில் ஏறிடுச்சு. பார்க்கறதுக்கும் டெம்டிங்காக இருக்குது. ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ரெட் கலராக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது எம்மியான ஒரு லாலிபாப் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். நான் 2 விதமான லாலிபாப் செய்தேன். அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Thanks for watching my video. Until then, bye from Satish.